பொதுவாக எல்லா டிஸ்பிளேலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் டிஸ்பிளே தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த கனெக்டரை மட்டும் வந்து மாற்றிக்கலாம். எல்லா மாடலுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து ப்ளோயரில் வச்சு மாற்றுறதில்ல, இது வந்து புதுசாக நம்ம வந்து சால்ட்ரிங்கில் வச்சு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிசிபி ஸ்டாண்டில் வந்து இந்த சால்ட்ரிங் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும். அதாவது ஹை ஃப்ளேமில் இருந்தால் வந்து அது மெல்ட் ஆகும். இது வந்து கரெக்டாக அந்த கனெக்டர் மட்டும் அந்த சால்ட்ரிங்கில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட்டை கொஞ்சம் அந்த கனெக்டர் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓவர் ஹீட் வச்சிடாதீங்க, அந்த கனெக்டர் ரொம்ப மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால் அளவாக ஹீட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஹீட் ஆனோடனே இந்த சென்டரில் தள்ளாமல் அந்த வாரமும் இந்த வாரமும் மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டிப் இருக்கிற சைடு தான் நீங்கள் தள்ளி விடணும். இந்த சைடு தள்ளி விட்டீங்க அப்படின்னா இது மேலே பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே அந்த கனெக்டர் வந்து மெல்ட் ஆகிரும். அடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த சால்ட்ரிங்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிப்பை வந்து லைட்டாக வந்து லெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்த கனெக்டர் உட்கார்ற இடத்த வந்து லைட்டாக வந்து லெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் கனெக்டர் உட்கார வைக்கும்போது உட்காராது, லைன் அப்புறம் ஒயிட் அடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டச் அப் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டச் ஆகிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு வந்து அது ஷார்ட் ஆகும், வேலை செய்யாமல் போயிடும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வேளை கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா புது கனெக்டரை கூட எடுத்து நீங்கள் இதே மாதிரி சால்ட்ரிங்கை வச்சுக்கோங்க. எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பிசிபி பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கனெக்டரை வந்து கரெக்டாக பக்கத்தில் வச்சுட்டு ஹீட்டு ஏற அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு அழுத்தாதீங்க. அழுத்தினா அந்த கனெக்டர் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது சென்டரில், அதனால் அது வந்து பெண்ட் ஆகிரும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிரும். கரெக்டாக அந்த கால் லெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கரெக்டாக உட்காந்துருக்கான்னு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது ட்ரை ஆகி உட்காந்துரும் கரெக்டாக. வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஐபி வச்சு லைட்டாக ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லைன்லாம் வந்து கரெக்டாக அதுக்குரிய ட்ராக்கில் உட்காந்துருக்கா அப்படின்னு முன்னப்பின்னா இல்லாமல் கரெக்டாக உட்காந்துருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று அதே மாதிரி டச்சும் ஆகிருக்கக்கூடாது. ஒரு வேளை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பின் வந்து உட்காராமல் இருக்கும். உட்காராமல் இருக்குது அப்படின்னா மினி சால்ட்ரிங் வச்சு லைட்டாக டச்சப் பண்ண முடிஞ்சால் டச்சப் பண்ணுங்கள், இல்லைனா திரும்பவும் சால்ட்ரிங்கில் எப்படி எடுத்தீங்க அதே மாதிரியே வந்து எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வேறு டிஸ்பிளே மாற்றணுங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஓகே, தேங்க்யூ.